ஒரு விசை ஒரு வேதாகம கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை எல்லாம் பெரிய ஊழியம் செய்து மறைந்து போன ஒரு பெரிய போதகருடைய வீட்டிலே அவங்க பயன்படுத்தின பைபிள், அவங்க பயன்படுத்தின நிறைய புத்தகங்கள், அவங்க தங்கியிருந்த ரூமு, அவங்க சமைத்த இடங்கள், இந்த மாதிரி அதை விசிட் பண்ணுறதுக்காக ஒரு பைபிள் காலேஜிலேருந்து ஒரு டீமை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ ஒவ்வொன்றாய் அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் ஒன்று ஒன்றா காமிச்சு, இதான் இங்கே இருந்துச்சு, இப்படி இங்கே வாழ்ந்தார், இங்கேருந்து தான் அந்த தேவ மனுஷன் இவ்வளோ ஊழியம் செய்தார், இங்கே தான் அவர் ஜெபித்தார், இங்கே தான் அவர் படித்தார் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அவங்க காமிச்சிட்டு, அந்த நேரம் முடிஞ்ச உடனே எல்லாருமே வண்டியில் ஏறி சரி கிளம்புவதற்காக ஆயத்தமாகும்போது கூட்டிகிட்டு போன நபர் ஒவ்வொருத்தராக வண்டியில் ஏற்றி பல மணி நேரங்கள் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக அவர் வண்டியில் ஏற்றுறாரு. ஸோ எல்லாருமே அந்த வண்டியில் ஏறும்போது ஒரே ஒரு கவுண்டிங், ஒரே ஒரு நபர் மட்டும் அங்கே இல்லை. என்னாச்சு, யாரை காணோம் அப்படின்னு பார்த்தா பில்லி கிரகாம் என்கிற ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை அந்த அந்த கூட்டத்திலே காணோம், அவங்கள பார்க்க முடியல. எங்கே இருக்கிறான் பில்லி கிரகாம், என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்தா இவங்க அந்த டூர் மாதிரி விசாரிக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக போன அந்த பெரிய ஊழியக்காரர் யார் அப்படின்னு சொன்னால் ஜான் வெஸ்லி என்கிற தேவனுடைய மனுஷன், மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர், மரித்தவர்களே உயிரோடு எழுப்புகிற அளவிற்கு ஆண்டவர் அவருக்கு நிறைய கிருபைகளை கொடுத்துருந்தார். ஸோ அவருடைய அந்த இடத்துக்கு தான் இவங்க விசிட்டிங்காக போய் பார்த்தாங்க. அப்போ பில்லி கிரகாம காணோம், எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தா இந்த ஜான் வெஸ்லி ஐயா ஜெபிக்கிறதற்காக அவருக்கு ஒரு தனி இடம் ஒன்று வச்சுருந்தார், பர்சனல் ப்ரேயருக்காக. அவங்க தங்கியிருந்த அந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கும். பல மணி நேரங்கள் அவர் முழங்கால் படிக்கிறதுனால அவர் ஜெபம் பண்ண அந்த இடத்துக்கு கீழே ஒரு நல்ல மேட்டு ரொம்ப திக்கான ஒரு மேட்டை அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் டெய்லி தனியாக முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி அவருடைய முழங்கால் அந்த மேட்டில் பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இடமும் ஒரு குழியாக இருந்துச்சு. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட் அந்த குழியெல்லாம் தொட்டு பார்த்துருக்குறாங்க. சரி, என்ன இவ்வளோ தூரம் இந்த மேட்டு இவ்வளோ குழியாகிற அளவுக்கு இந்த மனுஷன் முழங்காலே நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக பார்த்து ரொம்ப தொட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் மட்டும், பில்லி கிரகாம் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாரும் போனதுக்கப்புறம் இவர் போய் தன்னுடைய ரெண்டு முழங்கால்களையும் அவங்க போட்டிருந்த அந்த மேட்ருக்கு பாருங்கள், அந்த 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 முழங்காலுடைய அந்த அச்சு இருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே அவர் தன்னுடைய முழங்காலை வச்சு, ஆண்டவரே இன்னும் ஒரு விசை அவரை இவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக மாற்றினீங்களே, இத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் வைத்தீர்களே, இன்னும் ஒரு விசை இந்த தேசத்திற்காக இறங்கும், இன்னும் ஒரு விசை என்ன நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் வேணும், என்ன நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த முழங்காலில் நின்று அந்த தலைவர்கள் போய் பார்க்கும்போது அப்படி கண்ணீரோட அழுது, இன்னும் ஒரு விசை அப்படின்னு அந்த தேவ மனுஷன் கத்திட்டே இருந்தார். சமீபத்தில் தான் பில்லி கிரகாம் சமீபத்தில் தான் அவங்க இறந்தாங்க. நீங்கள் அவங்க அடக்க ஆராதனையை போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவருடைய அடக்க ஆராதனை எப்படி நடந்துச்சு, எத்தனை மில்லியன் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். கடந்த காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வீரர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த பில்லி கிரகாம். அந்த ரெண்டு குழியிலையும் தன்னுடைய முழங்காலை வைத்து இன்னும் ஒரு விசை அப்படின்ற அந்த தனி ஜபத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரை நம்ப ஆரம்பித்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பர்சனலாக தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை ஆண்டவர் பல இடங்களிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மோசையின் இடத்திலே பேச விரும்புகிறார். ஆண்டவர் மோசையின் இடத்திலே இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்தணும், இந்த ஜனங்களுக்கு என்ன கட்டளை அப்படின்னு சொல்லணும்னு விரும்புகிற ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவங்கள ஆண்டவர் தனியாக கூப்பிடுறாரு. நீ வா, எல்லா ஜனங்களும் வரக்கூடாது, யாருமே நெருங்க முடியாத மலையினுடைய கொடுமுடிக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. யாருமே இல்லாத இடத்துல, அந்த இடத்துல ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். அவனுக்கு கற்பலைகளை ஆண்டவர் தருகிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவனுடைய இருதய குமுறல் நமக்கு தெரிய வேண்டும் என்றால், ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவரை எங்கே சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியாக சந்திக்கணும்.
தனியாக சந்திக்கணும். ஆண்டவர் வந்து இந்த தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற ஜெபத்தை வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நம்ம 1000 பேரோடு வேதம் சொல்கிறது, என் நாமத்து நிமித்தம் 1 2 3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன், வாசம் பண்ணுகிறேன், அங்கே வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ வந்து எல்லாரோடையும் சேர்ந்து அல்ல, தனியாக நீ என்னை சந்திக்க முடியும் என்கிறதை நம்முடைய ஆண்டவர் வந்து நிரூபிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், பெரிய தலைவர்கள், இவர்களை வந்து நம்ம வந்து தனியாக நம்ம மீட் பண்ணிடவே முடியாது. நம்முடைய பர்சனலாக அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கணும். அவங்க அவ்வளோ சீக்கிரமாய் நெருங்க விட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். வேதத்தில் யாரெல்லாம் வந்து தனிமையிலே தேவனோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்திருக்கிறார். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா மோசே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் ஜோஷுவா வந்து போகல, இன்னும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தேவ சமூகத்திலே தனிப்பட்ட விதத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பெரிய ஆசீர்வாதம். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்தில் வளர்ந்தான். தேவ சமூகத்தில் அங்கே அவனுக்கு யாருமே இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, அம்மா இல்லை, ரிலேட்டிவ்ஸ் இல்லை, அவனோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து ஏலியனுடைய பிள்ளைகள் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பர்சனல் ப்ரேயர், தனிப்பட்ட ஜெபம். ஆண்டவர் கூட பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து 40 நாட்கள் உபவாசம் இருக்கணும்னு கர்த்தர் வந்து விரும்புகிறார். 40 நாள் உபவாசம் இருந்து இந்த மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த 40 நாள் ஊழியத்திற்கு ஃபர்ஸ்டே வந்து 12 பேரை செலக்ட் பண்ணி 12 பேரை தன்னோடு கூட வச்சுட்டு அதற்கு பிறகு அவர் உபவாசத்தை அறிவிச்சிருக்கலாம். அதற்கு பிறகு அவர் உபவாசம் ஜெபம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனித்து மலைக்கு அவர் போனார். தனிமையிலே தேவனோடு அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இது மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் பல இடங்களிலே வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பெரிய பெரிய ஊழியங்களை எல்லாம் முடிச்சுட்டு சீடர்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அவர் தனியே மலைக்கு போனார். அவர் தனியே தரித்திருந்தார். அவர் காலையிலே இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்றதுக்கு புறப்பட்டு போனார். சீடர்கள் வந்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, சீசர்கள் வந்து ஏசப்பாவிடத்தில் நிறைய காரியத்தை அவங்க பார்த்தாங்க. அவருடைய அற்புதம் செய்கிறத அவங்க பார்த்தாங்க, அவர் உபதேசம் பண்ணுகிறத அவங்க பார்த்தாங்க, அவர் அன்பு செலுத்துகிறத பார்த்தாங்க. ஆனால் சீசர்கள் வந்து, எங்களுக்கு ஒன்று சொல்லித்தாருங்க, உங்களை மாதிரி நாங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா, எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுத்தாருங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. வேற எதையுமே ஆண்டவரிடத்தில் கேட்கல. அவங்க என்னென்னமோ கேட்டிருக்கலாம். ஏன்னா ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு பெரிய மரியாதையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அற்புதம் பண்ணுகிற தலைவனுக்கு அதை விட மரியாதை. ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே மரியாதை அதிகமாகுமா, இல்லை நீங்கள் கையை வச்ச உடனே ஒருத்தருக்கு சுகமாகும் போது மரியாதை அதிகமாகுமான்னு கேட்டால், சில நேரத்தில் நம்ம கையை வச்சு அற்புதம் நடக்கும்போது தான் ஜனங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ஐயோ ஒரு பெரிய பவர் உள்ள ஆள் போல தெரியுது அப்படின்னு. ஆனால் சீடர்கள் வந்து அந்த பவருக்காக ஜெபம் பண்ணல. எதுக்கு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். ஏன் அப்படின்னா, அவருடைய ஊழியத்தினுடைய முழு சாராம்சமும் எதில் அடங்கி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்த ப்ரேயரில் தான் இவர் இப்படி பிரகாசிக்கிறாரு, இந்த ஜெபத்தில் தான் இவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு. இவர் தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் வந்து தேவனுடைய பிதாவோடு சேர்ந்து பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம இதுவரைக்கும் ஒருவேளை பர்சனலாக உங்களுக்கு ஜெபம் பண்ணிய அனுபவம் இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் கூட்டத்தோடு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், என்ன அனுபவம் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு புது அனுபவம் உங்களுக்கு வேணும். எந்த அனுபவம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் தனியாக உங்களை நான் என்ன பண்ணணும்னா நான் சந்திக்கணும் ஆண்டவரே. தனி ஜெபம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்க, ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் வந்து பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனையிலே மாட்டப்பட்டு பெரிய கடன்காரராய் மாறினார். அந்த கடன் நிமித்தமாய் அவருக்கு ஊழியம் செய்ய முடியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மேடையில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது சர்ச்சில் இருக்கிற ஒரு மூப்பர் எழும்பி நின்று, கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா, நீங்கள்லாம் உபதேசம் பண்ணாதீங்க, நீங்கள்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் ஜெபம் பண்ணாதீங்கன்னு கேட்டால், நீங்கள்லாம் ஜெபம் பண்ண ஜெபம் எங்களுக்கு எப்படி கேட்கப்படும்,
நீங்கள் வந்து இவ்வளோ கடன் வச்சுருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் டெய்லி வந்து ஃபைனான்ஸ்காரன் நின்றுட்டு இருக்கிறான், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் எப்படி எங்களுக்கு தங்கும்? அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுறதுக்கோ பிரசங்கம் பண்ணுறதுக்கோ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபையில் இருந்து சரி அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன இந்த ஜனங்கள் ஏற்றுக்கலப்பா, இந்த ஜனங்கள் வந்து நான் ஆசீர்வதிக்கிறத விரும்பலை, அதனால நீ இந்த ஊழியத்தை பார்த்துக்கொண்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் கையில் கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 1.5 வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் பார்க்கறது வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே மலை, காடுகள், ஆறுகள் இந்த மாதிரி இடங்களில் போய் தனியாக இருந்து ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 1.5 ஆண்டு முடிந்த உடனே கோயம்புத்தூரில் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு அழைப்பு வருது ஒரு திருச்சபையில். அந்த திருச்சபையில் அழைப்பு வரும்போது அவர் ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு சிஸ்டர் வராங்க, எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னொன்னே இவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, அடுத்த வருஷம் நீ குழந்தையோட வருவோம்மா. பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் அற்புதம் கர்த்தர் அவர் மூலமாய் சொன்ன வார்த்தையின்படியே 1 இயர்லேயே அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம், அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதிலிருந்து அவருடைய ஊழியம் வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேவ மனுஷனை உலகமெல்லாம் தேவன் அவரை பயன்படுத்துகிறார் அவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தனி ஜெபம் என்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகவே போகாது. பாருங்க, ஊழியத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமா, ஊழியத்தில் நிற்கணுமா, இது எல்லாத்துக்கும் சாராம்சம் எங்க அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஜெபந்தான். தனிப்பட்ட ஜெபந்தான். ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனியில் நிறைய படிகள் இருக்கும். ஒன்று வந்து வேலை செய்கிறவங்க, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மேனேஜிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு போஸ்டிங். அந்த கம்பெனி நடத்துகிற ஓனரை நிறைய பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. ஆனால் உண்மையாக யார் வந்து கம்பெனி ஓனருடைய விஷன் என்னன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஓனருடைய அடுத்தபடி அவரை டெய்லி சந்திக்கிறாங்க பாருங்க, அவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். கடைசியில் இருக்கிறவங்களுக்கு யார் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் தெரியும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வேற, இன்னொருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற. ஆனால் ஆண்டவர் நேரடியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்கிறது ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் உங்களுக்கு நேரடியாய் சொல்லி தருகிறது ரொம்ப வித்தியாசமானது. அதனால் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்றிலிருந்து 40 நாட்கள் இந்த தனி ஜெபம் ஆரம்பிக்கிறது. இந்த தனி ஜெபம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 40 நாட்கள் அவ்வளோதான் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா போகலாம் அப்படின்றதுக்காக அல்ல. தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 40 டேஸை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஆனால் இந்த 40 நாட்களும் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். நான் நம்புகிறேன் இந்த 40 நாட்களில் ஆண்டவர் உங்களை ஜெப ஆவியினாலே நிரப்புவார். அதற்கு பிறகு நீங்கள் ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றி அவரோடு கூட கர்த்தர் நம்மளை ஒன்றாக்குவாராக. அப்போ எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா, இன்னையிலிருந்து நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை தனியாக நான் சந்திக்கணும். நான் வேதாகம கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்தேன். இந்த 3 ஆண்டுகள் படிக்கும்போதும் பாருங்கன்னா அங்கேருந்து என்ன புக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் நான் விட மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த புத்தகத்தை பார்த்த உடனே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு தோணும். ஏன் அப்படி அதில் நிறைய தாட் இருக்கும். உடனே எனக்கு தோணும், ஐயோ நம்ம வந்து ஊழியம் செய்ய போகும்போது இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், இதனுடைய அந்த விளக்கம் ஹிஸ்டாரிக்கல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும், இதை வச்சு தான் நம்ம மினிஸ்ட்ரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருந்த புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். அவங்க படிக்க வேண்டாம்னு சொல்லலை, நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த இந்த புத்தகத்தை வச்சு இப்போ நம்ம படித்து நம்ம பிரசங்கம் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த புத்தகத்தை வந்து திறக்கவே இல்லை. அந்த நோட்டெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல, அவ்வளோ செலவு பண்ணி. ஆனால் உண்மையிலேயே எனக்கு அப்படி ஒரு சிலது சொல்லியும் அதில் வந்து ஒரு பெரிய எழுப்புதலோ ஒரு பெரிய மாற்றத்தையும் நான் பார்க்கல. ஆனால் தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் பாருங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது சத்தியமாய் போய் கர்த்தர் என்னை பயன்படுத்துவதற்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாய் அமைந்திருக்கிறது. நான் யாருன்றதை எப்போ கண்டுபிடிச்சேன் தெரியுமா? தனியாக போய் ஜெபம் பண்ண உட்காரும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் வந்து நல்லவன் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சது எப்போ தெரியுமா? தனியாக போய் ஜெபம் பண்ண உட்காரும்போது தான் கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் நிறைய சுயநீதி இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நம்ம யாரையும் நம்ம தப்பு பண்ணவே இல்லை, நம்ம சின்ன வயசில் கர்த்தருக்காக வந்திருக்கிறோம், இந்த மாதிரி சுயநீதியெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் சுயநீதி என்கிறது தனி ஜெபத்தில் தான் என்னை விட்டு போயிருச்சு. பரிசுத்தம் என்கிறது தனி ஜெபத்தில் தான் எனக்கு ஆரம்பமானது. தேவனோடு உள்ள உறவு என்கிறது அப்போ தான் ஆரம்பிச்சு. எல்லாம் ஆரம்பித்த இடம் நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கிற என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பித்த ஒரு இடம் எங்கே தெரியுமா? துவங்கின ஒரு இடம் எங்கே தெரியுமா?
நான் எந்த இடத்துல ஆண்டவரை தனியாக சந்திச்சேனோ, என்னென்ன எனக்கு இல்லையோ எல்லாமே அந்த தனி ஜெபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இடத்துல நான் சொல்கிறேன், உங்களுக்கு இல்லாத அந்த டேலண்ட்டு நீங்கள் தனியாக உட்காரும்போது கர்த்தர் கண்டிப்பாய் அங்கே ஆரம்பிக்க உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, என்னென்ன இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு போய் உட்காருவானே. ஆனால் அதில் உருவாகாதது எதுவுமே இல்லை, அதில் உருவாகாதது எதுவுமே இல்லை. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கூட ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, கூட ஜெபம் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் மாடியில் போய் நின்று ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் ரூமில் போய் உட்காந்து ஆண்டவரே நம்புங்க ஆண்டவரே நம்புங்க. ஐயோ, இன்றைக்கு நான் கண்ணால் பார்க்கும்போது நான் நம்புகிறேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் இந்த ஜெபம் பண்ணிட்டு இந்த சத்தியத்தை கேட்கும் போதே ரொம்ப யோசிங்க. தனி ஜெபம் ரொம்ப அவசியம், தனி ஜெபம் ரொம்ப அவசியம். பிசாசு உங்களை ரொம்ப தடை பண்ணுறது பாருங்க. நீங்கள் 10 பேரோட சேர்ந்து போய் ஜெபம் பண்ணும்போது கூட தடை வராது, ஆலயத்தில் எல்லாரும் கூட சேர்ந்து ஆராதிக்கும் போது தடை வராது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரோட நெருங்கி ஜெபம் பண்ணணும்னா அவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும். அப்போ தான் ஃபோன் அடிக்கும், அப்போ தான் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அப்போ தான் டயர்டாக இருக்கும், அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் கொட்டாய் வரும், என்னென்னமோ தோணும். தனிப்பட்ட விதத்தில் மட்டும் நீங்கள் போய் உட்காந்து ஜெபம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், சத்துருக்கு தெரியும், இவன் போய் தனியாய் தேவனை சந்தித்தால் கண்டிப்பாய் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை வாங்கிட்டு தான் இவன் வருவான் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவன் தடை பண்ணுறான். ஆனால் இன்னைக்கு அந்த தடைகளை உடைத்து நான் தனியாக போய் நான் அவரை சந்திப்பேன், நான் தனியாக போய் அவருடைய சமூகத்தில் நிற்பேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி முழு பலத்தோடு கூட, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த தனிப்பட்ட சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த தனி ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே நீர் அனுப்புவீராக ராஜா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அனுப்புவீராகப்பா, நீர் அனுப்புவீராக ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஜெப ஆவி ஆண்டவரே தனியாய் நாங்கள் உங்களிடத்துல ஜெபம் பண்ணணும்ன்றத கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நம்முடைய இந்த உலகத்திலேயே ஆண்டவர் எடுத்துக்கொண்ட 2 பேர், ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இந்த ஏனோக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தனால இந்த உலகத்தில் மரணத்தை கூட பார்க்காம, நீ வாப்பா, நீ என் கூட வாப்பா, இந்த பூமியில் இருக்கும்போதே நீ என்னோட கூட இருக்கிறீ, அதனால நீங்கள் ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியாதுன்றதை நீங்கள் நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தனியாக போய் தேவனை சந்தித்தான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பெரிய பெரிய தேவ ஊழியர்களை நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் யாரும் எங்கேயுமே போக வேண்டாம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா கடந்த காலங்களிலே தேவனுக்காக மிகப்பெரிய வல்லமையான தேவ மனுஷனாய் ஊழியம் செய்தவர் அவர்கள். ஆனால் அவருடைய புக்கை எடுத்து வாசிங்க, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து வாசிங்க, என்ன ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா 8 மணி நேரம் எல்லாம் முழங்கால நிற்பாங்களாமா, 8 hours எல்லாம். ஒன்றும் பெரிய ஒரு விளக்கமான பிரசங்கமோ பெரிய அடாவடித்தனமான பிரசங்கமோ அப்படியெல்லாம் இருக்காது. மேடையில் நின்னாங்கன்னா அவங்க இயேசுவை அழைக்கிறார் அப்படின்ற ஒரு பாட்டை எத்தனையோ வருஷம் பாடினாங்க. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அப்படி ரட்சிக்கப்படுவாங்க, ஜனங்கள் எல்லாரும் அப்படி அழுவார்கள், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். எத்தனை ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தனிப்பட்ட ஜெபந்தான் காரணம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறோம்? நீங்கள் வேதத்தில் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், மத்தேயு 17:1, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையிலே போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 47வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம். சாயங்காலம் ஆன போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்துல எல்லாம் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நிறைய நமக்கு முன் உதாரணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. நிறைய கத்தர் அவரே ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஏன் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு? எதுக்காக ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்மாதிரியா இருக்கும்படியாய். எனக்கு பின்பற்றி வருகிற பிள்ளைங்க என்ன மாதிரி நீங்கள் செய்யணுன்றக்காக தான். இந்த மாதிரி ஒன்று கிடையாது. நிறைய திருஷ்டாந்தரங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார். அவர் பேசாமல் அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருந்தார்? நீ அமைதியாக இரு அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது தான். அவர் சிலுவையை சுமந்தார். ஏன் சிலுவையை சுமந்தார் அப்படின்னா, பாடுகளை நீ சுமந்துகொள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த 33.5 வருடமும் நமக்கு அவர் செய்ததெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னோடி. அதில் அவர் செஞ்சதுலேயே மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, சீடர்களை விட்டு அவர் அடிக்கடி எங்க போனாராமா? சொல்லுங்களேன். தனிமையே போனார். அடிக்கடி தனிமை போனார். நீங்க மோசையை குறித்து வேதத்தில் சொல்லுகிறது, மோசே 40 நாள் ஆண்டவரோட தனியா போய் பேசிட்டு அவர் இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க முகத்தை எங்களால என்ன பண்ண முடியல, உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல, நீங்க முக்காடு போடுங்க. நீங்கள் இந்த முஸ்லீம் அதில் இருக்கிற அந்த சகோதரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே போடுற முக்காடுலாம் பார்த்தீங்கன்னா தலையில் போட்டு அந்த பர்தா மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கரெக்டாக அந்த முக்காடுன்றதை போட்டிருப்பாங்க. இந்த 2 கண்ணையும் தவிர வேறு எதுவுமே தெரியாது. முன்னாடி ஒரு பெரிய திரைச்சலை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்கள் நீங்கள் தயவு செய்து முகத்தை மூடிக்கிங்க, ஏன்னா அந்த பிரகாசத்தை எங்களால் என்ன பண்ண முடியல எங்களால். அப்போ பாருங்க, தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் 40 நாட்கள் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருந்த வந்துருந்த ஒரு மனுஷனை நேருக்கு நேர் அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகத்தில் அவ்வளோ பெரிய பிரசன்னம் அப்படியே அடங்கி இருந்திருக்குது. கர்த்தர் சொல்றார், இந்த மலையில ஏதாவது ஒரு மிருக ஜீவன் வந்தால் கூட அது செத்து போயிருப்பா. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. அதனால த பவர்ஃபுல், நீங்க பவர்ஃபுல்லா எங்க மாறுவீங்க தெரியுமா? தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சாதாரணமானவனா அல்ல, நீங்க ஒரு பவர்ஃபுல் மேனா மாறுவீங்க, பவர்ஃபுல் உமனா நீங்க மாறுவீங்க. தனிப்பட்ட ஜபத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு பவர் கடந்து வரும், வல்லமை உங்கள் மத்தியிலே கடந்து வரும். உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. நீங்க நிக்கிற இடத்துல சத்துரு வெட்கப்பட்டு போவான். நீங்க நிக்கிற இடத்துல பிசாசு இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. திருச்சி அரியலூர்ல ஒரு சர்ச்சில் ஜபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன் சொல்றா, எனக்குள்ள காளி பிசாசு வந்திருக்குது அப்படின்னு கத்துறாரு. பார்த்தீங்கன்னா நாக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு கீழே தொங்குது. நாக்கு அவ்வளோ நீளமா, நீங்க எத்தனை பேர் அப்படி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பிசா எனக்கு அவ்வளோ பெரிய நாக்கு நமக்கு இருக்கான அவ்வளோ ஆச்சரியம். அந்த மனுஷன் பேசும்போது நாக்கு கிட்டத்தட்ட 1.5 அடி நீளத்துக்கு அப்படியே வெளியே வருது. அது சொல்ல அப்படியே ஊத்துது, அப்படின்னு கத்துறாரு. என்னென்னமோ பண்ணி எத்தனையோ பேரால அந்த மனுஷனை அடக்கவே முடியல. அப்படியே பக்கத்தில் இருந்த பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கட்டில் போட்டிருப்பாங்க. இந்த நூல் கட்டில் என்னன்னா, இந்த சுற்றி கட்டை இருக்கும், இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை இந்த சணலில் இதில் கட்டியிருப்பாங்க, சௌரியில் அதை நூலில் கட்டியிருப்பாங்க. அந்த கட்டிலை தூக்கி ஒரே கைனால் தூக்கி எரிஞ்சு அந்த கட்டில் அவ்வளோ உடையுது. அந்த மனுஷனை அடக்கவே முடியல. இப்போ எல்லாரும் ஜோம் பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. திடீர்னு அவன் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வருது, கிளம்பிட்டான். அந்த பாஸ்டர் அப்பா அங்கே இல்லை. அவர் என்னன்னா வெளியூரில் ஊழியத்துக்காக அவர் போயிருக்கிறாரு. ஊழியத்தில் போயிட்டு அவர் முடிச்சுட்டு வராரு. எங்கே போயிருக்காரு அப்படின்னா, இது அரியலூரில் நடக்குது. அந்த ஊழியக்காரர் எங்கே இருக்காருன்னா சென்னையில் இருக்கிறாரு. சென்னையிலிருந்து அவர் பஸ் ஏறின உடனே இங்கே பிசாசு ஆடுது. என்ன சொல்லு தெரியுமா? அவன் கிளம்பிட்டான், இனி நான் இருக்க முடியாது. அதுக்கு அப்புறம் அங்கேருந்து சென்னையிலேருந்து அவர் அரியலூர் இறங்கின உடனே பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ, இதெல்லாம் கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக நடந்த விஷயங்கள், இதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த தெரு முனைக்குள்ள வர்றதுக்குள்ள இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து அந்த ஜன்னல், அந்த கதவு பூட்டி இருக்கு, ஜன்னல் வழி ஏதோ ஒன்று உள்ள போது அந்த கண்ணாடி உடையுது.
அவ்வளவு இது வந்து சிலர் வந்து அவங்க சிலர் பார்க்காதனால அவங்களுக்கு தெரியாது. ஐயோ, அப்போ தான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கு பாருங்க பவர். அந்த மனுஷனிடத்துல பிசாசு நெருங்கவே முடியாது, அந்த மனுஷனை யாரும் தொடவே முடியாது. எது அனுமதிச்சாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு பவர்ஃபுல் மேனா மாற முடியும். எப்போ தெரியுமா? தனி ஜெபம் இருக்கிறவர்கள் தான் அப்படி மாற முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தது அல்ல, அவர் செய்ததை விட பெரிய காரியத்தை செய்வான். அவரை நெருங்க நெருங்க அவர் சூரியனானவர், என்னை அப்படியே நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு தீ இருக்கு பாருங்க, இது ஒரு தீ, இது வந்து ஒரு உலோகம்னு வச்சுங்க. இந்த உலகம் வந்து அந்த தீயில நெருங்க 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 என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா, அது நெருப்பா மாறிடும், அது தீயா மாறிடும். அப்ப நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரை நீங்களும் நான் நெருங்க நெருங்க அவரை போலவே நம்ம மாறி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு தனி ஜெபத்திற்கு நேராய் கர்த்தர் நடத்துவாராக. தனி ஜெபத்தில் கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவாராக. தனியாய் கர்த்தரோட நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், என்னுடைய ஊழிய நாட்களிலே எனக்கு பைபிள் காலேஜ் கற்றுக் கொடுக்காதது, என்னுடைய போதகர் எனக்கு கற்றுக் கொடுக்காதது, என்னுடைய அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுக்காத எல்லாவற்றையும் எது கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த தனி ஜெபந்தான் எனக்கு ரொம்ப அழகாய் கற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தனி ஜெபம் செய்த ஒரு சகோதரியை குறித்து உங்களோடு சொல்லி ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். வேதத்தில் வந்து நேற்றைக்கு வந்து இந்த தனி ஜெபத்தை குறித்து நிறைய நான் வந்து தியானித்தேன். இந்த தனி ஜெபம் பண்ணுறவங்க, இந்த தனி ஜெபத்தினால வருகிற நன்மைகள், இதெல்லாம் நிறைய எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் வந்து வேதத்திலிருந்து தனியாக ஆண்டவரை சந்தித்த ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை வந்து என்னை ரொம்ப வந்து ஒரு அதிர பண்ணிருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, 8வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலின் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறைமாவன் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு வந்து நேற்றைய தினத்தில் தியானிக்கும் போது இந்த பெண்மணியினுடைய இந்த தனிப்பட்ட விதத்தில் இருந்த ஜெபம் என்ன ரொம்ப அசைச்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு கடந்து போவாங்க. பலி செலுத்துறதுக்கு கடந்து போவாங்களோ இல்லையோ, இந்த பண்டிகையை பார்க்கறதுக்காக போவாங்களோ இல்லையோ, இந்த பண்டிகையில் நிறைய சொந்தங்கள் எல்லா ஊர்ல இருந்தும் ஆட்கள் வர்றதுனால எல்லா தெருக்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு எருசலேமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் இந்த பண்டிகை காலங்கள் வந்து எருசலேம் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அங்கே ஆண்டவரை தேடுவதுக்கு வருவாங்களோ இல்லையோ, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் இருக்கிறாரு, 2 மனைவி, இவங்க எல்லாம் வருஷம் வர்றாங்க. வருஷம் வரும்போது இங்கே அன்னாள்
இந்த அன்னாள் வந்து இன்னொரு அவங்க அந்த மனுஷனுக்கு வந்து 2 மனைவி, ஒரு மனைவி அன்னாள். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவளுக்கு மட்டும் என்ன பண்ணலைன்னா சாப்பாடு எதுவும் இறங்கலை, சாப்பிடவே முடியல. உடனே அந்த கணவனார் சொல்றாரு, ஏன் இன்னும் நீ சாப்பிடாம இருக்க, ஏன் இன்னும் நீ அழுது கொண்டே இருக்கிற? அவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படுறியா? உனக்கு 10 குமாரர்களை பார்க்கலாம், நான் உனக்கு பெரியவனா இல்லை? நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்? நீ எதுக்கு கவலைப்படுற? ஆனா எத்தனை பேர் ஆறுதல் சொன்னதுக்கு பிற்பாடும் அந்த அண்ணாளுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஆறுதலே கிடைக்கல. அப்ப இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாருமே ஆலயத்துக்குள்ள இல்லை, ஆனா எல்லாருமே ஆலயத்திற்காக வந்தவர்கள் தான். ஆனா யாருமே அங்க பிரகாரத்துக்கோ பரிசுத்தத்துக்கோ யாருமே போகல. ஆனா இவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இவங்களோட இருந்து மன வருத்தத்தில் இவங்க நம்மளை கிண்டல் பண்ணி இவங்க நம்ம மனசை உடைக்கிறாங்க. நம்ம எங்கே போய் உட்காருவோம்னு நினச்சாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போய் தேவ சமூகத்தில் அங்கே ஏலின்ற ஒரு வயசானவர் மட்டும்தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் ஒரு சேரில் குண்டா உட்காந்துருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எங்க வாங்க நமக்கு பிள்ளை இல்லைல்ல, வந்து என் கூட ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு தன்னுடைய கணவனாரை கூப்பிட்ற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை. இவங்களோட வேற ஒருத்தரை கூப்பிட்டு அவங்களுடைய இன்னொரு மனைவி, நீ வாமியா எனக்காக ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு கூட சேர்றதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, நான் ஆண்டவரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் தனியாய் சந்திக்க போகிறேன், நான் தனியாய் சந்திக்க போகிறேன், நான் தனியாய். இந்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வந்த ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நினச்சிக்கங்க, யாரெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நீங்கள் நெருங்குறீர்களோ, தனிப்பட்ட விதத்தில் நெருங்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே கொட்டலாம். எங்கே கொட்டலாம் சொல்லுங்களேன். எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம கொட்ட முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தால் நீங்கள் என்ன ஜெப குறிப்பு வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்களால் சொல்ல முடியாத ஜெப குறிப்புன்னு ஒரு சில ஜெப குறிப்புகள் இருக்கும். அந்த ஜெப குறிப்பை பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியாது, அந்த ஜெப குறிப்பை ப்ரேயர் டீம்கிட்ட சொல்ல முடியாது. அது உங்களுடைய இருதயத்திற்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த ஜெப விண்ணப்பத்தை எங்கே நீங்கள் கொட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், தனி ஜெபம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய இருதயத்தினுடைய குமுறல்களை எங்கே கொட்டலாம் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்திலே கண்டிப்பாக நீங்கள் இறக்கி வைக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்களுடைய இருதயம் கனத்து இருக்கலாம், உங்களுடைய இருதயம் ரொம்ப வெயிட்டாக இருக்கலாம். யாரையாவது ஒருத்தரிடத்தை சொல்லணும், இதை சொல்லலைன்னா என்னுடைய இருதயம் அடங்காது. ஆனால் சொல்கிறது மாதிரி விடுதலை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காம இருக்கலாம். அதை சொன்னால் உங்களை தப்பாக நினைப்பாங்க, அதை சொன்னால் உங்கள் மேலே இருக்கிற மரியாதை உங்களை விட்டு போயிடும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிறைய ஸ்ட்ரகிளில் இந்த சத்தத்தை கேட்குற எத்தனையோ பேர் நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் நீங்க தனிமையா போயிட்டீங்கன்னா, உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் அவரிடத்துல ஓப்பனா நீங்க சொல்லலாம், அத்தனையும் நீங்க கொட்டலாம். அவர் வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டார், அவர் வேறு எங்கேயும் அதை கொண்டு போக மாட்டார். அந்த இடத்துல நீங்க சொல்லுகிறதை கேட்டு அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்கிற ஒரு நல்ல தேவன். நம்புறவங்க எத்தனை பேர்? நம்புறவங்க கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தனிப்பட்ட ஜெபத்தில் அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். வேற எங்கேயுமே இது கூட்டத்தோட சொல்ல முடியாது, இது குரூப் ஜெபத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது, சில காரியத்தை டிஸ்கஸ் பண்ணவும் கூடாது. எங்கேயுமே யாரிடத்துலையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாத சில ரகசியமான காரியங்கள் இருக்கும். அதை ஊழியக்காரங்களிடத்துல கூட நீங்கள் சொல்லவே கூடாது. ஊழியக்காரங்களிடத்தில் எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க டாக்டர் இடத்துல எதுவுமே மறைக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொல்கிறேன், டாக்டர் இடத்துல மறைக்கக்கூடாது அப்படின்றது கூட தவறு தான். நான் பாருங்களேன், ஒன்று நினைத்து ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த அடிக்கடி வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலையில் எழும்பும்போது முகங்கள்னா இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சைனஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு விஷயம், ஒரு டாக்டரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு போனோம். அப்போ அந்த டாக்டரை சந்திக்க போகும்போது அந்த டாக்டர் வந்து என்னுடைய ஹிஸ்ட்ரியை கேட்டார்.
உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எத்தனை மணி நேரம் எந்திரிப்பீங்க, உங்களுடைய ஃபாஸ்ட் என்ன, உங்களுடைய ஸ்கூலில் இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் எதையுமே பெருசாக சொல்லலை. அப்படின்னா நான் இடையில இந்த மன அழுத்தத்துக்குள்ளே போன பாருங்க, இது அப்படியே டோட்டலாக ஒரு இடத்துல சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம அதுலேருந்து தான் வெளியில் வந்துட்டோம், நம்ம அதை திரும்பி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வியாதி வந்துச்சு, அந்த வியாதி சரியாகவே போயாச்சு, இப்போ அந்த வியாதி வந்துச்சு நான் இப்படி இருந்தேன்ற சொல்ல வேண்டியது இல்லைன்னு என்னுடைய கருத்து நான் சொல்லவே இல்லை. அப்போது இல்லை எது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிங்கன்னு உடனே பாஸ்டர் அம்மா பக்கத்துலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டைம் இவர் சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தார், அப்போ தூங்காமல் இருந்தார் அப்படின்றது மாதிரி சொன்னார். நீங்கள் அடுத்த 2 செகண்ட்ஸ் தாண்டி அந்த டாக்டர் என்னை பார்த்த விதம், அந்த டாக்டர் என்னை ட்ரீட் பண்ண விதம், அந்த டாக்டர் எனக்கு மாத்திரையை எழுதின விதம், அந்த டாக்டர் எனக்கு கொடுத்த கவுன்சிலிங் விதம் எல்லாம் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, எப்பா நீ இன்னைக்கு உனக்கு இருக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் அல்ல, உனக்கு இருக்கிறது என்ன ப்ராப்ளம், அங்கேருந்து வந்த ப்ராப்ளம்ப்பா அது உனக்கு அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணிட்டார். ஆனால் எனக்கு 100% தெரியும், நான் அதில் 100% என்ன பண்ணிட்டேன், 100% வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான், ஆண்டவர் என்னை கொண்டு வந்துட்டார். அதை குறித்து எனக்கு ஒரு பெரிய எனக்கு என்ன பற்றி என் பாடி கண்டிஷன் எனக்கு தான் தெரியும். இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னு கேட்டார். சரி, சில டைம் 12 o'clock ஆகும் சார், சில டைம் 1 o'clock ஆகும், ஒரு 11:30 கொஞ்சம் சில டைம் தான் பண்ண முடியும், 12 மணிக்கு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ப்ரேயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 4 o'clock எந்திரிப்பேன், ப்ரேயர் இல்லை அப்படின்னு சொன்னால் 6 o'clock வரைக்கும் கூட என்னால் தூங்க முடியும் இப்போதைக்கு அப்படின்னு. அப்படியா, ஸோ அப்போ 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருப்பீங்களா ஏன்னு கேட்டால், அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த அளவுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும், ஏதாவது ஒர்க் இருக்கும், ஜபம் இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை 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 நீ எல்லாம் 9 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கணுமே, 9 மணிக்கு அப்போ நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்களுக்குள்ளே எது கண்டினியூ ஆகுது. அவர் உடனே டிசைட் பண்ணிட்டார், நீங்கள் 12:30 தானே தூங்குறீங்க, அது அந்த பிரச்சனை தான், அந்த 12:30 தூங்குறதுனால தான் இந்த பிரச்சனை. அப்போது சரி சார் நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே பாஸ்டராக பார்த்து சொன்னேன், அடா இதெல்லாம் தூக்கி போடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், சிலதை ஓப்பனாக சொன்ன உடனே நான் டாக்டர்ஸை தப்பாக சொல்லலை, டாக்டர்கள் அதுக்காக டாக்டர் இடத்துல எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. சில காரியங்களை உங்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கும் தெரியும். சிலர் மறைப்பாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க டாக்டருக்கு எதையுமே என்ன பண்ணக்கூடாது, மறைக்கக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அவரிடத்துல என்ன பண்ண முடியாது, கொட்ட முடியாது. கொட்டுனா அவங்க ஒரு திங்க் பண்ணுவாங்க, நம்மளை குறித்து ஒரு வரைபடத்தை கொண்டு வருவாங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்க மாட்டோம் சொல்லுங்களேன், அப்படி இருந்துக்கிடவே மாட்டோம். இப்போது ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பிரிகிறாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கணவனார் அடுத்த மேரேஜ் பார்க்குறாரு. அந்த மேரேஜ் பார்க்கும்போது அவர்கிட்ட போய் உங்கள் மூத்த மனைவி எப்படிங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்க ஃபோனையே நோண்டிட்டு இருந்தாங்க, எதுக்கு இப்படி ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன்னு எனக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் கோவம் வந்துச்சு, ஒரு நாள் திட்டி புட்டம் பிடிச்சி, அதுக்கப்புறம் கோவம் வந்துச்சு, ஒரு நாள் சும்மா லைட்டாக ஒரு அடி அடிச்சிட்டேன், அவ்வளோதான் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு. உடனே ஆப்போசிட்டில் அந்த பொண்ணை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தவங்க ஒரு பொண்ணை அடித்து அந்த பொண்ணு வீட்டை விட்டே போகிற அளவுக்கு அவ்வளோ கோவக்காரனாக இருந்தால் என் பொண்ணு உன் கூட எப்படிப்பா வாழும். ஆனால் உண்மையிலேயே அவர் கோவக்காரரே, அவர் எவ்வளவு அந்த பொண்ணு கொடுக்கலன்னு சொன்ன உடனே அந்த மாமனாரிடத்தில் போய் சொல்கிறார், அந்த மாமனார் ஆக போகிறவர்கிட்ட சொல்கிறாரு, இல்லைங்க நான் அப்படி இல்லைங்க, அன்னைக்கு அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாங்க, பட் நான் கொஞ்சம் கூட அப்படி இல்லை, நான் என்னை மாற்றிக்கிட்டேன், நான் என்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கும் அவங்க அவரை எப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னா, இவன் யார் சத்தமாக சொல்லுங்க, கோவக்காரன். அப்போ அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியாதுன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் யாரிடத்துல சொல்ல முடியும் தெரியுமா, யாரிடத்துல சொல்ல முடியும் தெரியுமா, தனிப்பட்ட தனி ஜபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பவர் என்ன தெரியுமா பிரதர், சில விஷயத்தை உங்கள் அம்மாட்ட சொல்ல முடியாது, சில விஷயத்தை அப்பாட்ட சொல்ல முடியாது, சிலதை மனைவிட்ட சொல்ல முடியாது, சிலதை கணவன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் அவரிடத்துல சொன்னால் அவர் கண்டிப்பாக அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. அவரிடத்துல சொன்னால் நம்மளை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற தேவன் அல்ல. அவரிடத்துல சொன்னால் 4 பேரை கூட்டி இவன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறான்னு எல்லாருக்கும் முன்னாடியும் நம்முடைய மானத்தை எடுத்து போடுகிற கர்த்தர் அல்ல. அவரிடத்துல சொன்னால் அவர் எனக்கு துணை நின்று அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர், யாரிடத்திலும் சொல்லாமல் மறைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தண்ணி ஜப ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. முழு பலத்தோட கேளுங்க.
ஹalleluya. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாரும் சொல்லுவோம், ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். இன்னொரு விஷயம் கூட, ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுமையா. கேளுங்க எல்லாரும், ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹalleluya. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும். கைய மேல தட்டி, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். சத்தமா, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா. சொல்லுங்க சத்தமாப்பா, அப்பா ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபி. இப்ப எல்லாரும் கேளுங்க, ஜெப ஆவி ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் தனி ஜெபத்திற்கு பிற்பாடு எங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் அந்த ஜெப ஆவி, ஜெப ஆவி, இழந்து போன அந்த ஜெப ஆவி மறுபடியும் கிடைக்கட்டும் அப்பா. ஜெபிக்கணுமே. ஹalleluya. நம்ம அதிகமாய் நம்ம பாதிக்கப்படுறது எதுல பாதிக்கப்படுறோம் தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை இன்னொருத்தரிடத்துல ஷேர் பண்றோம் பாருங்களேன், அப்பதான் நம்ம ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறோம். நம்ம ரொம்ப தப்பா நினைக்கப்படுறது எப்ப தெரியுமா? நம்ம அடுத்தவங்களிடத்துல நம்முடைய பிரச்சனையை ஷேர் பண்ற போது தான். நீங்க மட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்களிடத்துல ஷேர் பண்றதை மட்டும் குறைங்க, நிம்மதியா வாழலாங்க. நம்முடைய வாயிலிருந்து ஒன்றை புடுங்க நினைக்கும் போது, ஐயோ இவன் வாயிலிருந்து ஒண்ணுமே புடுங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மட்டும் அவங்க வரட்டும், நிம்மதியா வாழுவீங்க, நிம்மதியா வாழுங்க. குடும்பத்தில் நடக்கிறது என்ன, கணவன் மனைவியில் நடக்கிறது என்ன, இவன் என்ன வாங்குறான், எவ்வளோ பணம் வச்சிருக்கிறான், எவ்வளோ என்னென்னமோ. இந்த உலகம் நம்முடைய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவ்வளோ ஈகரா இருக்குது, அவ்வளோ ஈகரா இருக்குது. சொல்லுங்க பாருங்களேன், நான் கூட பாருங்களேன், இந்த செய்தி எத்தனையோ நான் செய்தி கொடுத்துருக்குறேன். நல்ல செய்தி கொடுத்துருக்கும் போது நிறைய பேர் நீங்கள் கவனிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜனங்களுடைய எல்லாருடைய அட்டென்டிவ் எப்போ திரும்பி தெரியுமா? பாஸ்டர் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு மெசேஜை ஸ்டார்ட் பண்ணால் அத்தனை பேரும் அப்படியே முழிச்சிருவாங்க. அத்தனை பேரும் அப்படியே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என்ன பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன சொல்ல போகிறாரு, என்ன பண்ணாங்க அப்படின்னு. உடனே அந்த அந்த ஃபேமிலியினுடைய விஷயத்தை வந்து ஏதாவது ஒன்று சொல்ல வந்தோன்னா என்ன மாதிரி காதெல்லாம் அப்படியே எல்லாம் அப்படியே, நீங்கள் பாருங்களேன், உங்கள் வீடியோ எடுத்து காமிக்கிறேன்னே, அவ்வளோ அட்டன். ஏன்னா பொதுவாகவே இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொள்றதுக்கு இந்த உலகம் ஆசைப்படும். ஆனால் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இது வரைக்கும் அன்னாளுடைய பலவீனத்தை தெரிஞ்ச பெண்ணினால் என்ன பண்ணாங்க? அன்னாளுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற அந்த பலவீனத்தை தெரிஞ்ச உடனே பெண்ணினால் என்ன பண்ணாங்க அப்படின்னா மன வருத்தப்படுத்துறாங்க.
அன்னாளுடைய பலவீனத்தை சொல்லி சொல்லி உனக்கு என்ன நீ மலடி அது இதுன்னு சொல்லி வருத்தப்படுத்தினாங்க. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற குமுறலை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாள் கொட்டினதுக்கு அப்புறம் ஆண்டவர் அன்னாளை எப்படி டீல் பண்ணார்? ஆண்டவர் 4 பேரை பெண்ணினால் 4 பேரை கூப்பிட்டு பாரவளை தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்காம அவங்கள ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 2 மனைவிகளும் படுகிற வலி வேதனை எந்த ஒரு பொண்ணாலையும் அவ்வளோ சீக்கிரமாக பொறுக்க முடியாது. நீங்கள் என்ன வருத்தத்தை வேணாலும் சுமந்துருவீங்க, நீங்கள் என்ன பாடுகளை வேணாலும் ஒரு சிஸ்டர் லேடி ஒருத்தவங்க அனுபவிச்சுக்கலாம். ஆனால் என்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்கன்ற அந்த இடம் இருக்குல்ல, நிறைய பேரால் சமாளிக்கவே முடியாது. அது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. அது இதே வாழ்க்கை தான் இந்த அண்ணாளுக்கு. இல்லை, நான் பெண்ணினால்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் எங்கே சொல்லுவேன் அப்படின்னா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா பிரதர், தனி ஜெபம் அவசியம். பிரதர் சிஸ்டர், தனி ஜெபம் அவசியம். தனியாக போய் நம்ம நிற்கணும். ஏன் அப்படின்னா எங்கேயாவது நான் ஒரு இடத்துல என் இதயத்தில் உள்ளது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கொட்டி தான் சொல்லுங்களேன். இது அப்படியே உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தா அப்படியே வெடிச்சிடும். நம்மளால் அதை தாங்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே சுமக்கக்கூடாது, எல்லாத்தையுமே இருதயத்தில் வைக்கக்கூடாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயம் ஒரு டாக்டரை பார்த்து கேட்டேன், சார் இவ்வளோ நோயாளிகளை சந்திக்கலீங்களே சார், டெய்லி இத்தனை ஆப்ரேஷன் பண்ணுறீங்களே சார், எப்படி சார் நைட்டு தூங்குறீங்க? எப்படி சார்? நமக்கு இங்கே இருக்கிற 10 பேருடைய பிரச்சனையை கேட்டு போனால் தூங்க வர மாட்டேங்குது. ஏன்னா ஐயோ அந்த சிஸ்டர் என்ன ஆவாங்களோ, நாளைக்கு என்ன பிரச்சனை ஆக போதோ, நாளைக்கு அவங்க எப்படி போய் நிற்க போகிறாங்களோ, இதை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு தோணுது. எப்படின்னு கேட்டால் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஃபாதர் அந்த டேபிளில் உட்கார்றான்ல, இப்போ நோயாளிகள் வர்றாங்கல்ல, நோயாளிகளுக்கு பேசி மாத்திரை கொடுத்து எழுதி கொடுக்குற அந்த நிமிஷத்தில் அந்த நோயாளியை நான் மறந்துடுவேன். இந்த கிளினிக்கை விட்டு நான் வெளியே போகும்போது நோயாளிகளை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் எங்கே போவேன்? நான் வீட்டுக்கு போவேன். இந்த நோயாளியை மறக்காம நான் வீட்டுக்கு போனேன்னா அடுத்த நோயாளி யார் தான்? நான் நோயாளியாக இருக்கணுமா, நான் டாக்டராக இருக்கணுமா? அப்போ அவர் சொல்கிறது என்னவா தான் இருக்குது? உண்மையாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் யாருமே நம்மளை சுமக்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தை இறக்கி வச்சுதான் கொட்டி தான். நீ உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்காத, உள்ளுக்குள்ளே நீங்கள் அடக்கி வைக்காதீங்க. இருதயத்துக்குள்ளே சொல்லி 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 உங்களையே நொந்து 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 நீங்கள் இழந்து போகாதீங்க. நான் நம்புகிறேன் ஒரு இடம் உண்டு, ஒரு இடம் உண்டு. என்னுடைய எல்லா வார்த்தைகளையும் கேட்கிற ஒரு இடம் உண்டு, என்னை தட்டு குடிக்கிற ஒரு இடம் உண்டு. இதுவரைக்கும் அன்னாள் போய் தனிப்பட்ட விதத்தில் நின்ற அநேக இடத்துல அவமானத்தோடு தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மன சஞ்சலத்தோடு தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தரை தனியாக சந்தித்து தனி ஜபம் பண்ணி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை குமுறல்களையும் கொட்டின உடனே அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. எந்த காரியத்தை போய் கர்த்தரிடத்தில் கொட்டினாங்களோ கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளை உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். ஹல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது 18வது வசனத்தை வாசி பார்ப்பீர்கள். ஆனால் அப்பொழுது அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுவரைக்கும் இத்தனை நாள் சுத்தி கணவனார் இருக்கிறார். அவர் சொல்றாரு 10 குழந்தைகளை பார்க்கல, நான் உனக்கு பெருசு இல்லையா? நான் பெண்ணினால நல்லா பார்க்குறானா, ஒன்றை பெண்ண நல்லா பார்க்குறேன், ஒன்றை நான் நல்லா பார்க்குறேன், கண்ணே மயிலே தங்கமே அப்படின்னு எல்லாம் என்னென்னமோ கூட்டு பார்த்துருப்பாரு. ஆனால் இந்த மனுஷனுடைய வார்த்தை அந்த அம்மாவை ஆறுதல் படுத்துச்சா? ஆறுதல் படுத்தவே இல்லை. இப்போ தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை சந்திச்ச அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவரத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டதா அது உனக்கு. அடுத்த நிமிஷத்தில் வேதம் சொல்லுது, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய். நீங்க மட்டும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை போயிட்டு நீங்க நின்னீங்கன்னா நான் நம்புறேன் போகும்போது துக்கமாக தான் போவீங்க,
போகும்போது வருத்தத்தோட தான் போவீங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தேவனை சந்திக்கிற ஒரு மனுஷன் திரும்பி வரும்போது எப்படி தான் வருவாங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிடவே வேண்டான்னு நினச்சி போன அன்னாள் திரும்பி வரும்போது அவளே சாப்பாடை எடுத்து போட்டு, ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்திலேயே நீங்கள் நீடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் எங்கே அப்படின்னா, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை நீங்கள் சந்திக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது வரைக்கும் கணவனார் சொல்லி சாப்பிடலை, சுற்றி இருக்கிறவங்க சொல்லி சாப்பிடலை, யாருமே ஆறுதல் படுத்த முடியல. ஆனால் தேவனை சந்திச்சுட்டு வந்த உடனே அந்த துக்கமெல்லாம் என்ன பண்ணிச்சு? இந்த அனுபவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? நான் நம்புகிறேன் இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஃபஸ்ட் டைம், முதல் டைம் தேவனோடு தனியாக பழகினது 2003, 2003ஆவது ஆண்டு. 2000 என்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்காய் கிளம்பி பைபிள் காலேஜுக்கு வந்தேன். 2003 தான். அதுக்கு முன்னாடி தனி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த தனி ஜெபம் எப்போ முடியும், அந்த டைமிங்காக அந்த பைபிள் காலேஜில் இந்த டைம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணேன். ஆனால் நான் ஆண்டவரை தனியாக சந்திக்கணும்னு நினச்சது 2003. 2003 டெய்லி இரவு 10:30, 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. 10:30 மணிக்கு யாருக்குமே தெரியாமல் பைபிள் காலேஜில் இருக்கிற மொட்டை மாடியில் போய் அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே முழங்கால் போடுவேன். அன்னைக்கு எனக்கு ரொம்ப நெருக்கத்தினுடைய ஒரு காலம். அந்த பைபிள் காலேஜில் இருந்த அந்த வார்டன் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் மத்தியிலையும் என்னை ரொம்ப கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. எனக்காக எல்லாரையும் திட்டுறது, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்னை அவமானப்படுத்துறது, எனக்கு ஃபஸ்ட் இயருக்கு செய்கிற வேலையை எனக்கு கொடுத்து நீ செய் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி என்னை ஒரே ஒருத்தனை மட்டும் கார்னர் பண்ணி அவர் ரொம்ப எனக்கு விரோதமாகவே பண்ணார். ஏன் பண்ணார் அப்படின்னு தெரில. ஆனால் இன்னைக்கு தான் தெரியுதா, என்னை கர்த்தர் உருவாக்குறதுக்காக அந்த மனுஷனை கர்த்தர் அப்படி. அந்த மனுஷன் தீய ஆள் கிடையாது. என்னை ரொம்ப கார்னர் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. யார்கிட்டையுமே நான் பேச முடியாது. ஸ்டூடெண்ட் யார்கிட்ட பேசினா, எப்பா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே எங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும்ப்பா, நான் பேச மாட்டேன். அப்படியே யாருமே இல்லாத ஒரு தனிமையானே. அப்பொழுதுதான் இரவு 10:30 மணிக்கு நேரம் மொட்டை மாடியில் போய் தனியாய் தேவனை சந்திக்க ஆரம்பித்தேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன் ஓட முடியல. ஸோ இந்த பாட்டை அப்படியே பாடி 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 அப்படியே அழுது. இந்த மாதிரி ஒரு 6-7 பாடல்கள் எனக்கு இருந்துச்சு. இந்த பாடல்கள் எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்து அழுது 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 பாடி போகும்போது பார்த்தீங்க அப்படியே துக்கமாக போவேன். ஆனால் அந்த பைபிள் காலேஜிலேயே என்னை அவ்வளோ பேர் கார்னர் பண்ணும்போதும் ஒவ்வொரு நாளும் இரவில் ஆண்டவர் என்ன ஒரு கம்ஃபர்ட் பண்ணுவார் பாருங்களேன், அப்படியே தேற்றுவார் பாருங்களேன். ஐயோ, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சதே இல்லை. எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ இடத்துக்கு தூங்கியிருக்கிறேன், எத்தனையோ பேர் என்னை கட்டி பிடிச்சி அரவணைச்சிருக்காங்க. அப்பா, அந்த பாட்டை பாடி அழ 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 ஜோமண்ண 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 அப்படி ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை அப்படின்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லவருப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவருப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவருப்பா, நீங்கள் ரொம்ப பெரியவருப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, அந்த மாதிரி தான் நான் ஜோம் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் சொல்கிறது வழக்கம். ஆனால் ஸோ அத்தனையும் எதிராக இருந்தாலும் நான் மட்டும் ஒரு தனி உலகத்தில் ஒருத்தரோட சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி நான் அன்னைக்கு அந்த ஃபீல் பண்ண அந்த ஃபீலை மறக்கவே முடியாது. இந்த உலகமே உங்களை எதிர்க்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களை எதிர்க்கும் போது, அத்தனை பேர் உங்களை வருத்தப்படுத்தும் போது நீங்கள் ஒரு சந்தோஷமான உலகத்தில் வாழ முடியும். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான உலகத்தில் வாழ முடியும். நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு உலகத்தில் வாழ முடியும். உங்களை தட்டி கொடுக்கறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை உற்சாகப்படுத்துக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நான் உன் கூட இருக்கிறேன்றதை ஃபீல் பண்ணுவீங்க. அத்தனை பேர் எதிராக நின்னாலும் அவர் ஒரே ஒருத்தருடைய சப்போர்ட் அந்த இடத்துல நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ தெரியுமா? அந்த தனிப்பட்ட ஜபத்தில் கர்த்தரை சந்திக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சகல ஆறுதலும் அந்த இடத்துல கிடைக்கும். காரணம், அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன், அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு வேணும், இந்த கிருபை எனக்கு வேணும், இந்த கிருபை எனக்கு வேணும். நான் தனியா உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், நான் உங்களை தனியா சந்திக்கணும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி நான் உங்களை தனியா சந்திக்கணும்.
இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பே அதான். நீங்கள் தேவனை தனியாய் சந்திக்க முடியும். நீங்கள் தேவனை சந்திக்க முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட இடத்திலே இருந்தாலும் உங்களை சந்திப்பதற்கு எத்தனை பேர் அவைலபிளா இல்லாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 24 மணி நேரம் நீ என்ன சந்திக்க முடியும். எந்த ட்ரெஸ்ல இருந்தாலும் நீ என்ன சந்திக்க முடியும். எந்த குப்பையில கிடந்தாலும் நீங்க என்ன சந்திக்க முடியும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவரே, அந்த கம்ஃபர்ட்டை நான் உணரணும் ஆண்டவரே. அந்த ஆறுதலை நான் உணரணும் ஆண்டவரே. அந்த ஆறுதலை நான் உணரணும் ஆண்டவரே. ஹalleluya, thank you jesus, ஆமென். நம்பர் 1, இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் தனியாக கர்த்தரை சந்திக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுன்னா கொட்ட முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையுமே இந்த 40 நாட்களும், இந்த 40 நாட்கள் நீ எவ்வளோ கொட்டினாலும் வாங்கிக்குவாரு. கேட்கல? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ கொட்டினாலும் வாங்கிக்குவார் அவர். ஆமென். ஜூடா சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு நாள் சோஃபால இருந்து கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு. அப்போ இந்த கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ஆப்ரேஷன். ஸோ அவனுக்கு ஒரு நம்ம பிள்ளைங்களாம் இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்து பக்கத்தில் அந்த ஆப்ரேஷன் முடிச்சு ஐசியூ கொண்டு போகாமல் அந்த வார்டிலே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த வார்டில் இன்னொரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தையினுடைய கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேண்டேஜ் போட்டிருந்தாங்க. கழுத்துக்கு மேலே மட்டும்தான் தெரியுது, முற்றிலும் பேண்டேஜ் போட்டாங்க. அந்த ரசிக்கப்படாத ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு இயேசு பற்றி எதுன்னே தெரியல. அப்போ நான் போய் அந்த பெட்டில் ஜூடாவை படுக்க வச்சோன்னா ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு படுக்க வச்சுருக்கிறோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு நானும் பியூலாவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். சரி, அந்த அம்மா பார்த்த உடனே நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர் அப்படின்னு. இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். போனோடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இயேசுநாதரை மாதிரி இந்த பிள்ளை பாடுபடுது. யாரை மாதிரி? இயேசுநாதரை மாதிரி பாடுபடுறதுனால இயேசுநாதருக்கு தான் அந்த வலியெல்லாம் தெரியும் இல்லை, அப்போ இந்த குழந்தையினுடைய வலி தெரியாமலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப வெளிச்சமாக இருந்தா. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, இயேசுநாதர் பாடுபட்டதுனால இந்த பிள்ளையினுடைய பாடு என்னன்னு இயேசுநாதருக்கு தெரியும். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எவ்வளவு கொட்டினாலும், எத்தனை கொட்டினாலும், இதோ நம்முடைய தேவன் யார் தெரியுமா? இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாருடைய பாவத்தை. அதனால வேற எங்கேயும் கொட்ட வேண்டாம். இந்த 40 days நான் ஆரம்பிக்க போறேன். அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்க எல்லாருமே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இனி யார்கிட்டையும் கொட்ட வேண்டாம், இனி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இனி பெண்ணினால்கிட்ட சொல்ல வேண்டாம், இனி சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு ஆறுதலான ஒரு இடம் உண்டு, என்னை தேற்றுகிற ஒரு இடம் உண்டு, நான் கொட்டுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அவர் என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த தனி ஜெபத்தில் இந்த அன்னாளுக்கு இருக்கிற ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இவங்களுக்கு பொதுவாக இவங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனை பண்ணின யாரா இருந்தாலும் அவங்க மேல கோபம் இருக்கணும் அவங்களுக்கு. ஆனா இந்த வேதத்தில் முடியும் போது வேதம் சொல்லுது, தன்னுடைய அந்த ஏலியை குறித்து வாசிங்களேன். நீங்க 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி 15ல் வாசிங்க. 15 வாசி. அதற்கு அன்னாள் 14ல இருந்து வாசிக்கலாமே. 14ல இருந்து வாசிக்கலாம். அதை அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். போதும், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. தேவனை இப்ப தனியாய் சந்திக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பொதுவா இப்ப இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க. நீங்க கையில் 5 காசு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். 10 ரூபா பணம் கூட உங்களுக்கு இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் உனக்குள்ள பார்த்து சொல்கிறாராம்மா, என்ன பிரதர் நேற்றைக்கு தான் ஒரு காருக்கு போய் அட்வான்ஸ் போட்டு வந்தீங்களாமா, பணம் கொளுத்து போச்சு, உங்களுக்கு நிறைய பணத்திமிரில் ஆடுறீங்க, பணம் நிறைய வருதோ இப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து
ரூபா ஜோபிட்ல இல்லாமல் இருக்கும்போது சொன்னா பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹல்லேலூயா பிரதர், நீங்கள் சொன்னது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவான். போயா, அவனுக்கு 10 ரூபா காசு இல்லாமல் இங்கே இது பண்ணிட்டு இருக்கிறான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதையா, ஒழுங்காக போயிரு, அடிச்சிட போகிறேன், சொல்லிட போகிறேன். நம்ம அவ்வளோ கோவம் வரும். இந்த அம்மாவுக்கு இவங்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே மனசெல்லாம் வலியாக இருக்குது, ஏற்கனவே இருதயத்தில் அவ்வளவு வேதனை. தன்னுடைய கணவனார் ஆறுதல் படுத்ததுக்கு அப்புறம் கூட ஆறுதல் பட முடியல. பெண்ணினால் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுத்துறாங்க. அவ்வளவு மன வருத்தத்தில் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணி அத்தனையும் கொட்டுன்னு கொட்டுறாங்க. அப்பா அப்பா எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் கொட்டுறாங்க. கொட்டி முடிச்சா சத்தம் போட்டு ஜோம் பண்ணா அவர் கேட்டுருவாரு. சரி, யாரும் கேட்க வேண்டாம், நம்முடைய இருதயம் தான் கர்த்தருக்கு தெரியுமே அப்படின்னு கண்ணீர் மட்டும் ஊட்டிகிட்டே இருக்குது. வாயிலிருந்து அப்படியே திறந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணுறாங்களா தூங்குறாங்களான்னு டிசைட் பண்ண தெரியாமல், ஏம்மா நீ வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்போது எதுக்குமா இப்படி தண்ணி அடிச்சுட்டு வர? என்ன வார்த்தை! ஏற்கனவே இருதயம் உடஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்களை யாராவது இப்படி கேட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் உனக்கு புரிஞ்சுக்காம காலையில் பாஸ்டராக வேற யாராவது வாங்க என்ன இப்படி கேட்குறீங்க? ஆனால் இப்போ தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட நெருங்கி கர்த்தர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றின உடனே தனக்கு இதுக்கு முன்னாடி கோபம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி வருத்தம் வந்துருச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அந்த ஜெபத்தை முடிக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? ஏலியை பார்த்து, அதற்கு அந்நாள் பிரவித்தமாக, அப்படி அல்ல என் கேட்கல. நம்மளா இருந்தால் என்ன பண்ண தெரியுமா? யோ குண்டா, ஏலி அப்போ எப்படி தான் இருக்கிறாரு? ஏலியை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தார். அப்படின்னா அன்னைக்கு இருக்கிறதுலே வெயிட்டான ஒரு ஆள் யார் தான்? ஏலி. ரொம்ப குண்டான ஒரு ஆளி. குண்டு பாஸ்டர். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஒருவேளை வெளியே சொல்லலாம் கூட மனசில் அப்படி தான் நினைப்போம். ஆனால் இந்த அண்ணாள் என்ன சொல்கிறாங்கல்ல, அப்படி அல்ல ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் தண்ணி அடிக்கலையா? நம்மளா தான் என்னை பார்த்தா தண்ணி அடிச்சது மாதிரியா தெரியுது? உங்களுக்கு கண்ணு இல்லை, குருடா, ஏன் தெரியாதா? அப்போ மதுவாயில் குடிக்கல, நான் கர்த்தருடைய சன்னதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு கோபம் வருதா? உங்களுக்கு நிறைய பேருக்கு கோபம் வருதா? உங்களுக்கு கோபம் எப்போ தனியும் தெரியுமா? யார் நேருக்கு நேர் கர்த்தரை சந்திக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கர்த்தர் எடுத்து போடுறது என்ன தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற கோபத்தை எடுத்து போடுவார். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சாந்த குணம் உங்களுக்குள்ள உண்டாகும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் தனியாக நீங்கள் ரொம்ப நேரம் அறையில் போய் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரும்போது யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து திட்டும் போது நீங்கள் மாறி திட்டி இருக்கீங்களான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் ஆண்டவரோட ஒரு நாள் ரொம்ப நெருக்கமாக நடந்த ஏதாவது ஒரு நாள் இருக்கா? இன்னைக்கு யாராவது ஒன்று சொன்ன உடனே கோபம் வருது, இன்னைக்கு யாராவது ஒன்று சொன்ன உடனே மறுத்து இன்னொரு வார்த்தையை பேசிடுறோம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் உண்மையாக ஆண்டவரோட நெருங்கி ஜெபம் பண்ணும்போது, எத்தனை பேர் திட்டும் போது கூட, கெட்ட வார்த்தையில் பேசும்போது கூட, உண்மையில் இந்த பலிபீடத்தில் இருக்கிற நான் சொல்கிறேன், காதுக்கு உள்ள கூட என்ன பண்ணாது? உண்மைதானே? அப்படியே சந்தோஷமாக இருக்கும். திட்டுப்பா, அப்படி கெட்ட வார்த்தையில் திட்டுனவரை போய் பார்த்துட்டு, பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தோணும். எப்போ? தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட இருக்கும்போது. ஸோ என்னுடைய கேரக்டர் என்ன பண்ணுவோன்னா, என்னுடைய குணங்கள் எங்கே மாறும்னா, அது தனியாய் தேவனை சந்திக்கும் போது மட்டும்தான் மாறும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் கேரக்டர் மாறணும்னா, உங்கள் குணம் மாறணும்னா, நீங்கள் தனியாக தேவனை சந்திக்கும் போது தான் உங்களுடைய குணம் மாற்றப்படும். தனியாய் தேவனை சந்திக்காத எந்த நபரும் தன்னுடைய கேரக்டரை என்ன பண்ண முடியாதுன்னா மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே. என்னுடைய தனி ஜெபம் என்னுடைய குணத்தையே மாற்றிவிடும். என் குணம் எனக்கு பிடிக்கல, நான் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கோபம் வருது பாஸ்டர், எனக்கு ரொம்ப எரிச்சல் வருது பாஸ்டர்,
எனக்கு ஏதோ ஒன்று பேசணும்னு எனக்கு தோணுது பாஸ்டர். சிஸ்டர் வேற ஒன்றும் வேணாம், தனிப்பட்ட விதத்தில் கத்தரை சந்திங்க. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உன் நண்பனிடத்தில் கேட்டாலே உன்னை பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க. இயேசு உங்களுடைய நண்பராய் மாறிவிட்டால் உங்கள் கேரக்டரும் எப்படி மாறும்னா இயேசுவை போலவே மாறிவிடும். அவரை போலவே சாந்த குணம் உண்டாகும், அவரை போலவே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. இப்ப சொல்லு, ஓ தேவ பிரசன்னா, ஆகாயம் கொண்டு செல்லுமே, பாடுவோம், ஆகாயம் கொண்டு செல்லுமே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பாடுவோம். வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மன்னானனா உன்னாம வாழ்கவென்று தொழுகின்றேனையா. பூமியிலே மன்னானனா உன்னாம வாழ்கவென்று தொழுகிறேன். இப்ப கைய மேல தட்டி, ஓ தேவ பிரசன்னம் கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஹல்லேலூயா, ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஹல்லேலூயா. பர்சனல் பிரேயர், தனி ஜெபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பவர். நம்பர் 1, தனி ஜெபத்துக்கு இருக்கிற பெரிய பவர் என்னன்னா, என் இருதயத்தில் இருக்கிறது எதையும் மறைக்காம எல்லாத்தையும் கொட்ட முடியும். ஏன் கொட்ட முடியும்னா, நான் கொட்டுகிற ஆண்டவர் என்னை குறித்து யாரிடத்திலையும் தவறாய் பேசுகிறவர் அல்ல. நம்பர் 2, தனி ஜெபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா, நான் எந்த கேரக்டர்ல இருக்கிறேனோ என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ற ஒரு இடம் எங்க அப்படின்னா பர்சனல் பிரேயர். பர்சனல் பிரேயர், தனி ஜெபம் என்னுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக மாறிடும். என்னை அவ்வளோ சீக்கிரமாக கூட விடக்கூடாது. என்னுடைய சூழ்நிலையில் எவ்வளோ நான் இருந்தாலும், நான் மனம் பதறி ஒரு ஊழியக்காரன் பேசுகிறான், ஆனால் மனம் பதறி தனி ஜெபம் பண்ணுற ஒரு அம்மாவால் என்ன பண்ண முடியல? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் பர்சனல் ப்ரேயர் பண்ணுறவங்களா இருந்தால் சில நேரத்தில் ஊழியக்காரங்க கூட வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தை வந்து திடீர்னு ஏதோ ஒரு தேவையில்லாத வார்த்தை வந்திருக்கலாம், இல்லை நான் இந்த வார்த்தையை பேசக்கூடாத வார்த்தையை பேசியிருக்கலாம். ஆனால் உண்மையாக தனி ஜெபம் பண்ணுறவங்க தங்களுடைய வார்த்தையை அப்படி பேச மாட்டாங்க. நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த தனி ஜெபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பவர் என்ன அப்படின்னா, தனி ஜெபம் பண்ணும்போது போகும்போது ப்ரேயர் ரிக்வஸ்டோடு தான் போனாங்க, வரும்போது பதிலோடு தான் வந்தாங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் தனி ஜெபத்தில், தனி ஜெப அறையில் நீங்கள் நிறைய ப்ரேயர் ரிக்வஸ்டோடு தான் போவீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போவீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை ஞானியாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புவார். ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு போவீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுவார். நான் நம்புகிறேன், தனி ஜெபம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வரும்போது அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் தான் அறுக்கிற அரிக்கட்டுகளை ஒரு நாள் தன்னுடைய தலையிலே கம்பீரத்தோட தனி ஜெபம் பண்ணுகிற எந்த தேவ பிள்ளையா இருந்தாலும் நீங்க திரும்பி வரும்போது ஓ ஹல்லேலூயா, நிச்சயமாய் கம்பீரத்தோட தான் திரும்பி வருவீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தனி ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. தனி ஜெபத்தில் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையுமே ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அதற்கு நான் உதாரணம், நான் ஒரு சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில் தனி ஜெபத்தில் என்னென்ன கேட்டேனோ அது நிறைய நேரத்தில் எனக்கு எட்டாத உயரமாக இருந்துச்சு. அது எனக்கு காமெடியாக தெரிஞ்சிச்சு. அதை யாராவது ஒருத்தர் அந்த ஜெபத்தை வெளியில் எனக்கு கேட்டுட்டு இருந்தா, இவனுக்கு ரொம்ப பேராசை தான், இவன் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி தான் இவன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்னு தான் சொல்லுவாங்க.
ஆனால் என்னுடைய தேவன் என்னை முடவன் நான் நினைக்கவே இல்லை. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவரை சந்தித்து எதையெல்லாம் நான் கேட்டேனோ அது எல்லாவற்றையும் எனக்கு ஒன்று கூட மறுக்காமல் தருவது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அவர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே கிருபப்பா, கிருபாண்டவரே, கிருபாண்டவரே, ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் விடுதலை இருந்தா அப்படியே எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் ஒன்றை மட்டும் விட மாட்டேன். எனக்கு பர்சனல் ப்ரேயர், அந்த அபிஷேகத்தை என் தலை மேலே வைங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கேளுங்க. இந்த ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கடந்து போக வேண்டாம். நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த பர்சனல் ஜெப ஆவி எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. நான் தனியாக உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. இந்த 40 நாட்களும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை என் தலையின் மேலே ஊற்றப்படுவதாகப்பா. கேளுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கவனிங்க. இந்த 40 நாட்கள் இன்றையிலிருந்து இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் 91666445 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் உங்களை வந்து இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணால் போதும். இந்த ப்ரேயரில் நான் இணைய விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 முறை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இந்த 40 நாளில் வாசிக்க போகிறோம். 10 டைம்ஸ். இந்த டெய்லி காலையில் நீங்கள் என்ன போர்ஷன் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்றத காலையில் அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுவோம். அதே போல் ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் சார்ட் ஒன்று வந்து உங்களுக்கு ஜெப பதிவேடு அப்படின்னு டே 1 ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் அப்படின்னு 2 கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் ஜெபம் ஆரம்பிக்கிற நேரத்தையும் முடிக்கிற நேரத்தையும் நீங்கள் அதில் எழுதிட்டீங்கன்னா போதும். நீங்கள் அதில் ஆன்லைனில் இருக்கிறவங்க அதை நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நோட்டு டைரியில் அதை எழுதி அதை மாதிரி டிக் பண்ணிக்கலாம். கடைசி 39ஆம் நாள் அதை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் அந்த வசன அட்டையிலையும் வந்து பின்பக்கம் அப்படியே வசனம் ஏசாயம் ஒரு அதிகாரத்தை வாசித்தோன்னே நீங்கள் ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் வச்சுங்க, ஒரு டிக் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு வாசித்த வேத பகுதி முடிஞ்சிருச்சு. இது ஒன்று பண்ண போகிறோம். அப்படி டெய்லி ஜபிக்கக்கூடிய ஒரு சில ஜப குறிப்புகளை எங்களுக்கு இது பண்ணுறது போல் அனுப்புகிறோம். வருகிற திங்கட்கிழமை முதற்கொண்டு வந்து டெய்லி காலையில் மார்னிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்முடைய கம்ஸ் டு கம்ஃபர்ட் சேனலில் நான் வந்து அன்னைக்குள்ள ஒரு தியானம் அப்படின்றத நான் பேசுவேன். டெய்லி 10 மினிட்ஸ் மண்டேலேருந்து அதை ஆரம்பிக்கிறோம். இந்த 3 டேஸும் இப்போ உடனே இன்றைக்கி சென்னை ஒரு மீட்டிங், நாளைக்கு பெங்களூரில் மீட்டிங் இருக்குது. அதனால் அது போகிறதுனால இது பண்ண முடியல. அதனால் வர்றது மண்டேலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். திருச்சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் டெய்லி காலையில் 4:30 நைட்டு 11:30 வரைக்கும் சர்ச்சு திறந்தே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் லீடர்ஸ் நியமிச்சிருக்கிறோம். கவுண்டரில் அங்கே முன்னாடி ஒரு டேபிள் போட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வரும்போது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தந்துருவாங்க. அதே போல் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கார்டு உங்களுக்கு தந்துருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ மண்டேலேருந்து இது ப்ராப்பராக உங்களுக்கு அழகாக நடந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுக்கப்படும். அதனால் எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைம் திருச்சபையில் வந்து ஜோம் பண்ணுங்கள். நிறைய இடம் இருக்குது, இங்கே இருக்குது, மேலே இருக்குது, கிரவுண்டில் ஜோம் பண்ணலாம். ஒரு 1 ஹவராவது கர்த்தர் சொல்கிறாரா, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அதே போல் நீங்கள் இந்த ஜெபத்தை 40 நாட்களும் செய்வோம். இதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் செய்வாராக.